வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். தாரமற் கொன்றையும் செண்பக மாலையும் சாற்றும் தில்லை ஊரர்தும் பாகத்து ஊமை மைந்தனே அப்படின்ற அபிராமி அந்தாதிய கண்ணீரோட கணீர் என்று சொல்ல ஆரம்பித்தாள். அப்போதுதான் அந்த அதிசயமே நடந்தது. என்ன அதிசயம் நடந்தது அப்படின்றத பற்றினது தான் இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு சாதுர்மாசியம். மகாபெரியவா காஞ்சியில் இருந்தார். ஒரு அம்மா தன்னுடைய 2 பெண்களில் இளையவளோடு மகாபெரியவாளை தரிசனம் பண்ண வந்தாள். மூத்தவளுக்கு கல்யாணமாகி நல்லபடியாக செட்டில் ஆகிவிட்டாள். சின்ன பெண் MA படித்துவிட்டு வேலை பார்த்து வந்தவள். அவளுக்கு வரன் பார்த்து கொண்டிருந்தாள் அந்த அம்மா. ஆனால் திடீரென்று ஒரு நாள் அந்த பெண் ஒரு மாதிரி பேசவும் சிரிக்கவும் ஆரம்பித்தாள். வயசுக்கேத்த பேச்சோ பழக்கமோ எதுவுமே இல்லாமல் சம்பந்தம் இல்லாமல் பேச ஆரம்பித்தாள் அந்த பெண். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் எல்லாம் பயந்த கோளாறு, காத்து கருப்பு வேலை, மூளை கோளாறு என்று சொல்லி தங்களுக்கு தெரிந்த உபாயங்களை சொல்ல ஆரம்பித்தனர். மருத்துவர்கள் எக்கச்சக்க சோதனைகளுக்கு பிறகு வேலூருக்கு கூட்டிட்டு போய் மூளையில் ஒரு ஆபரேஷன் பண்ணினா எல்லாம் சரியாயிடும் என்றனர். அம்மாவுக்கோ ஏக கவலை. கல்யாணம் பண்ண போற சமயத்துல இப்படி ஒரு கஷ்டமா? பெண்ணை கூட்டிக் கொண்டு காஞ்சிபுரத்திற்கு வந்தாள். ஆனால் வந்த அன்று சாயங்காலம் மகாபெரியவாளை தரிசிக்க முடியவில்லை. இரவு முழுவதும் அந்த பெண்ணை வைத்து கொண்டு ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர என்று ஜெபித்த வண்ணம் இருந்தாள். அந்த பெண்ணோ கத்தி கத்தி மயக்கமடைந்து விட்டாள். மறுநாள் காலையில் மடத்திற்கு சென்று மகாபெரியவாளிடம் கதறிவிட்டாள் அந்த அம்மா. மகாபெரியவா தான் காப்பாத்தணும். திடீர்னு புத்தி பேதலிச்ச மாதிரி ஆயிட்டா. நல்ல குழந்தை, கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறச்ச இப்படி ஆயிடுத்து, காப்பாத்துங்கோ என்று மகாபெரியவாளிடம் மண்டியிட்டு அழுதாள். மகாபெரியவாளின் முன் பொட்டி பாம்பாக அடங்கி ஒடுங்கி நின்று கொண்டிருந்தால் அந்த புத்தி பேதலித்த பெண். மகாபெரியவாளுடைய அருட்கடாட்சம் அவள் மேல் விழுந்தது. தொடர்ந்து 3 நாட்கள் மடத்திற்கு வந்து மகாபெரியவாளை தரிசனம் பண்ணினார்கள். 3வது நாள் மகாபெரியவா அந்த பெண்ணை உற்று பார்த்து கொண்டே அபிராமி அந்தாதி சொல்ல ஆரம்பி என்று அந்த பெண்ணிடம் உத்தரவிட்டார். மகாபெரியவாளுடைய கமல திருவடிகளை பார்த்து கொண்டே அந்த பெண்ணும் தாரமற் கொன்றையும் செண்பக மாலையும் சாற்றும் தில்லை ஊரர்தும் பாகத்து ஊமை மைந்தனே என்று கணீர் என்று சொல்ல ஆரம்பித்தாள். அப்போதுதான் அந்த அதிசயமே நடந்தது. வரிசையாக பாடிக்கொண்டிருக்கும் போதே நடுவில் மயக்கமடைந்தாள். அவளை அப்படியே இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டார் மகாபெரியவா. கொஞ்ச நேரத்தில் மயக்கம் தெளிந்து எழுந்தவள் முற்றிலும் பூரணமாக குணமடைந்திருந்தாள். அம்மாவும் பெண்ணும் மகாபெரியவாளின் திருவடிகளில் கண்ணீரை காணிக்கையாக்கினார்கள். மகான்களின் கருணா கடாட்சம் ஒரு முறை நம்மேல் விழுந்தாலே போதும், கோடி கோடி ஜென்ம வினைகள் பொசுங்கிவிடும். அது நமக்கு பிரத்யக்ஷத்தில் தெரியக்கூட தெரியாது. நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் அவர் இஷ்டம் என்று இருந்து விட்டால் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் சிசுவை போல நாம் நிச்சிந்தையாக இருக்க அவர் தாயுமான சுவாமியாக இருந்து நம்மை ரட்சிப்பார். இது சத்தியம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.